ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். மோட்ரோலாவோட ஹெச் சீரிஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு வரவேற்புன்றது பெற்றுச்சு. ஸோ இந்த மோட்ரோலா H50 Pro அப்படின்ற ஒரு புது லான்ச்சை பார்த்திங்கன்னா சைனாவில் வர ஏப்ரல் 4 பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து அஃபிஷியலாக இந்தியாவிலுமே லான்ச் ஆகும். ஆனால் ஏப்ரல் 4 கிடையாது. அது இப்போதைக்கு சைனாவுக்கு மட்டும்தான். குளோபலாக லான்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சேர்த்து வரும். அது வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் அப்படி இல்லாட்டி மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது இந்தியாவில் வரப்போகுது. இதோட எல்லா ஸ்பெக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சைட்டில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் பிராண்ட் சைடு வந்து லான்ச் ஆக போகிறன்றது சைனாவில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஒரு சில ஸ்பெக்கு மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் என்னவாக இருக்கும், டிஸ்பிளேவாக என்ன இருக்குன்னு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் ஸ்பெக்கில் வரப்போகுது அப்படின்னு. எப்படி நம்ம இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கும்போது அந்த ப்ராடக்டோட A to Z எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும்ல, அந்த மாதிரி சைனாவில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் காட்டி பண்ணும்போது அதிலிருந்து பல விஷயங்களை கறந்து அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த H50 Pro பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம H சீரிஸ் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கலர் தான் கொஞ்சம் ஏதோ ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ கலர்ந்த ஒரு கலரு, அப்புறம் இன்னும் நார்மல் கலர் தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் இது வந்து ஹெச் டிஸ்பிளே அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 6.7 இன்ச்சு OLED டிஸ்பிளே, இதில் 165 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம கேம் விளாடும் போது இந்த எப்படி நம்ம ஐகூலெல்லாம் அப்ளிகேஷன் மூலயமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை டிஃபால்ட்டாகவே இந்த அசூஸோட ஃபோன்ஸ் கேமிங் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் தருவாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கும். நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம் விளையாடும்போது மட்டும் அதை ஆப்டிமைஸ் பண்ணி அவுட்டாக கிடைக்குன்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரமா கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். லான்ச் அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவானுங்க. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் Snapdragon 8 Gen 3 லேட்டஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காது. LPDDR4X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ், ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் எண்டில் தான் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. டியூயல் ஸ்பீக்கர் இருக்க போகுது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 பார்த்தீங்கன்னா மோட்ரோலோட H40 Pro இருக்குது. H50 Proன்றது இருக்க போகுது. H40 இருக்குது. இல்லை இந்தியாவுக்கு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழப்பங்கள் இருக்கும். இந்த H50 Proவில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மோட்ரோலா பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் விஷயத்தில் தான் பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் கொடுக்குற அந்த UI பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த விதத்தில் அவங்கள பாராட்டலாம். இந்த அப்டேட்டு, இந்த சர்வீஸ் சப்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டானுங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பண்ணியிருக்கானுங்களா. அடுத்தபடியாக பின்னாடி கேமரா, இதில் தான் பார்த்திங்கன்னா தொட்டக்குறை விட்டக்குறையாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட சென்சார் தான் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்க போகுது. அல்ட்ரா வைடு இருக்குது. அது வந்து 8 16 மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி 3வது டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 3.2x 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகுன்றாங்க. ஆனால் எத்தனை மெகா பிக்சல் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒயிட் ஆங்கிள் ப்ளஸ் டெலிஃபோட்டோ இந்த பேர் இருக்க போது செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உள்ள பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்ரி, 130 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இதில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 4500 mAh பேட்டரிக்கு நீ நார்மல் 65 வாட் சார்ஜர் கொடுத்தாலே அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிருமேடா. 5500 mAh பேட்டரி கொடுத்துருந்தா நம்ம நம்பலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு, பேட்ரி பெர்சன்டேஜு, அது பேட்டரியோட கெப்பாசிட்டி, சார்ஜிங் ஸ்பீட், இதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்குது. அது அஃபிஷியல் லான்ச் ஆகும்போது தெரிஞ்சிடும். ஏப்ரல் 4 சைனா லான்ச் பண்ணுவானுங்களே, அப்போயே மொத்த ஜாதகம் வந்துடும். அப்போ நம்ம டீப்பாக என்னன்றது பேசிடலாம். ஸோ இதுதான் நண்பா மோட்ரோலா H50 Pro. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இதை காமிச்சிட்றேன். நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பெரிய டப்பா டிஜிடெக்கோட LED ரிங் லைட்டு 4200 நினைக்கிறேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்னோடய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம ஸ்டூடியோ வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே போடுறேன். அங்கே வந்து இதெல்லாம் மாட்டி செட் பண்ணி இப்போதைக்கு நான் டியூப் லைட்டை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சின்ன ரிங் லைட்டும் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே எல்லாமே மாற்றுறேன். அது ஒவ்வொன்றையும் சொன்ன ஒரு வீடியோ பார்த்தா தனியாக ஒரு vlog போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் பாருங்கள். ஸோ இதுக்குரிய அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? இது வேணுன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய வீடியோ போகிற அளவுக்கு தெரில. இப்போ எல்லாருக்குமே ரிங் ரைட்னா என்னன்றது தெரியும், ஸ்பெசிஃபிகேஷன் தெரியும். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை பற்றின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பா? ஸோ என்னோடய ஆஃபீஸ் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே நண்பா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.